வணக்கம் வியூவர்ஸ். அவங்களே அம்மா நடிகை தான். இதில் அவங்களுக்கு அம்மாவா சமந்தா நடிக்கிறாங்களா? தமிழில் நடிகையாக அறிமுகமான சமந்தா இப்போது பேன் இண்டியா ஸ்டாராக வலம் வர்றாங்க. தி ஃபேமிலி மேன் வெப் சீரிஸில் பிரபலமான இவங்க மறுபடியும் அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க போல இருக்கு. இப்போது குஷி படத்தில் நடிச்சிட்டு வர சமந்தா சிட்டாடல் அப்படின்ற வெப் சீரிஸ்லேயும் கமிட் ஆயிருக்காங்க. இந்த வெப் சீரிஸில் 40 வயதுள்ள நடிகைக்கு சமந்தா அம்மாவா நடிக்கிறாங்க அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. தமிழ் தெலுங்கு அப்படின்னு 2 மொழிகள்லையும் டாப் ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்த சமந்தா இப்போ பாலிவுட்டையும் கலக்கிட்டு வராங்க. அவங்க நடிப்பில் வெளியான த ஃபேமிலி மேன் வெப் சீரிஸ் ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அமேசான் பிரைம் தளத்தில் ரிலீஸ் ஆன இந்த வெப் சீரிஸை ராஜ் அண்ட் டிகே அப்படின்ற ரெட்டையர்கள் இயக்கியிருந்தாங்க. இந்த வெப் சீரிஸில் சமந்தாவோட கேரக்டர் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதே போல் சில காட்சிகளில் ரொம்ப கவர்ச்சியாக நடித்து ரசிகர்களுக்கே சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க சமந்தா. இப்போ மறுபடியும் ராஜன் டிகே இயக்கும் சிட்டாடல் வெப் சீரிஸில் நடிச்சிட்டு வராங்களாம் இவங்க. அமேசான் பிரைம் தயாரிக்கிற இந்த சீரீஸ் ஹாலிவுட்டில் ரூசோ பிரதர்ஸ் இயக்கியிருந்தாங்க. அதோட இந்திய வெர்ஷனில் தான் சமந்தா நடிச்சிட்டு வராங்க. இவங்களோட சேர்ந்து வருண் தவான், பிரியங்கா சோப்ரா உள்ளிட்டோரும் இந்த சீரீஸில் நடிச்சிட்டு வராங்களாம். ஆனால் அதே நேரத்தில் சமந்தா இந்த சீரீஸில் பிரியங்கா சோப்ராவோட அம்மாவை நடிக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. 1980-90களில் நடைபெற ஃப்ளாஷ்பேக் காட்சிகளில் சமந்தாவும் வருண் தவானும் நடிக்கிறாங்களாம். அப்படி பார்த்தா பிரியங்கா சோப்ரா சமந்தாவோட மகளாக நடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதை பற்றி சிட்டாடல் படக்குழு தயாரிப்பிலிருந்து எந்தவித அஃபிஷியல் அப்டேட்டும் வெளியாகலை. தன்னை விட 10 வயசு சிறியவரான நிக் ஜோனஸை திருமணம் செஞ்சுக்கிட்ட பிரியங்கா சோப்ராவுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. பாலிவுட்டோட அம்மா நடிகை ரேஞ்சுக்கு போயிட்ட நிலையில் பிரியங்கா சோப்ராவுக்கே சமந்தா அம்மாவாக நடிக்க இருக்கிறது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஆனாலும் சிட்டாடல் வெப் சீரிஸ் வெளியானதுக்கு அப்புறமா தான் எது உண்மை அப்படின்றதே தெரிய வரும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் 2,50,000 ரூபாய் மதிப்புள்ள காலணிகளை போட்டுட்டு வந்து கெத்து காட்டி எல்லாரையும் மிரள வச்சுருக்காங்களாம் சமந்தா. ஐட்டம் டான்ஸராக மாறுறதுக்கு பல கோடி சம்பளம் கேட்டிருக்காங்களாம் தமன்னா. சமந்தாவை ஓவர்டேக் செஞ்சுருவாங்க போல இருக்கு. பாலகிருஷ்ணா படத்தில் தமன்னா ஐட்டம் டான்ஸ் ஆடுறது உறுதியாயிருக்கு. சமந்தாவை மிஞ்சும் அளவுக்கு இவங்களோட ஆட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சமந்தா ஒரு நேரத்தில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு சில படங்களில் நடித்த பிறகு பழைய மார்க்கெட்டை அவங்க எடுக்க முடியாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தன்னோட கணவர் நாக சைத்தன்யா கிட்டேருந்து விவாகரத்து வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் சினிமாவில் என்ட்ரி கொடுத்து எல்லா தரப்பான ரசிகர்களையும் கவரணும் அப்படின்னு நினச்சாங்களோ என்னமோ ஐட்டம் டான்ஸுக்கு மாறிட்டாங்க. இவங்க ஆடின ஊ சொல்றியா மாமா பாட்டு பட்டி தொட்டி எல்லா பக்கமும் பரவி சமந்தாவை அடுத்த நிலைக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஒவ்வொரு நடிகைகளும் இதையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வரிசையில் 10 தலை படத்தில் சாயிஷா ஆடிய ரவுடி பாடல் இவருக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. இப்படி ஐட்டம் டான்ஸராக மாறுறதுக்கு வேறொரு காரணமும் இருக்குது. முழு படத்தை நடித்து வாங்குகிற சம்பளத்தை விட ஒரே பாட்டுக்கு வாங்குகிற சம்பளம் ரொம்ப அதிகம். அந்த வரிசையில் இப்போ தமன்னாவும் இறங்கியிருக்காங்க. ஊ சொல்றியா மாமா பாட்டுக்கு ஆடிய சமந்தாவை மிஞ்சுற அளவுக்கு இவங்க ஆட போடுற ஐட்டம் சாங்குக்கு அதிக கோடி சம்பளத்தை கேட்டிருக்காங்க தமன்னா. தெலுங்கில் முன்னணி நடிகராக இருக்கிற பாலகிருஷ்ணா படத்தில் ஒரு பாட்டுக்கு ஐட்டம் டான்ஸ் ஆடுறதுக்கு 5 கோடி வரைக்கும் சம்பளம் கேட்டிருக்காங்களாம். இதை கேட்ட அந்த படத்தோட இயக்குனர் ஒரு பாட்டுக்கு இவ்வளவு கோடியா அப்படின்னு ஆத்திரம் அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் இப்படியே செய்தி பரவிச்சுன்னா நமக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வராது அப்படின்ற பயத்தினால அந்த அளவுக்கு சம்பளம் கேட்கவே இல்லை, இந்த மாதிரி வதந்திகளை யாரும் பரப்பாதீங்க அப்படின்னு அந்தர்வல்ட்டி அடிச்சிருக்காங்களாம் தமன்னா. அதோட பாலகிருஷ்ணா சார் மேலே எனக்கு மிகுந்த மரியாதை இருக்குது. அதனால் அவருடைய படத்தில் ஒரு பாடலில் ஆடுறது கூட நான் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் நினைக்கிறேன். அதை கெடுக்கிற விதமாக நீங்களே ஏதாவது செய்திகளை பரப்பி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி செய்திகளை நான் படிக்கும்போது எனக்கு மிகுந்த மனவேதனையை கொடுக்குது அப்படின்னு ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்களாம். ஆனாலும் நெருப்பு இல்லாமல் புகையுமா? இவங்க 5 கோடி கேட்காம இந்த மாதிரி விஷயம் எப்படி வெளியே வரும்? ஒரு ஐட்டம் சாங்குக்கு இத்தனை கோடிகள் சம்பளமாக வேணும்னு டிமாண்ட் பண்ணிட்டு மறுபடியும் பட வாய்ப்புகள் வராமல் போயிடுமோ அப்படின்ற பயத்தில் அப்படியே மாற்றிட்டுருக்காங்க தமன்னா அப்படின்னு தெலுங்கு சினிமா வட்டாரத்தில் பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்களாம். பாலகிருஷ்ணா படத்தில் இவங்க ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடுறது உறுதியான நிலையில் சமந்தாவை மிஞ்சுற அளவுக்கு இவங்களோட ஆட்டம் இருக்கும் அப்படின்னும் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க.
என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் டாப் டாபிக் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.